காலை கடன்களை சிறப்பா செய்யறதுல முன் வேலை என்னன்னா பல் துலக்குது. நம்மள பல பேர் குளிக்கும் போது சும்மா பேருக்கு அப்படியே லைட்டா தேய்ச்சிட்டு அப்படியே குப்பிச்சு போயிடுவாங்க. முதல்ல ஏஞ்ச உடனே எந்த வேலையும் செய்யறதுக்கு முன்னாடி யாரடி பேசுறதுக்கு முன்னாடியே முதல் வேலையா பல்ல விளக்கி அங்க இருக்கிற அந்த கெட்ட கிருமிகள்லாம் வெளியே தள்ளுங்க. அதுக்கடுத்து செல்ற வேலைகளை செய்யுங்க. ஏன் மலம் கழித்தல் என்பதும் மிக முக்கியமான வேலை தான். அதை உடம்பு கீழே மேல இப்படி சைடுல பக்கவாட்டுல நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அசைதால்தான் உள் வயிறு குடல் அசைஞ்சால்தான் எளிதாக மலம் கழிக்க முடியும். அதனால என்ன பண்ணி வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவங்க சமைக்கும் போது கீழே குனிஞ்சு இந்த பாத்திரம் எடுப்பாங்க, அந்த பாத்திரம் எடுப்பாங்க, வீட்டை கூட்டுவாங்க, பெருவாங்க, அந்த வைக்கிறது போறது, காய்கறி வெட்டுறது, அப்படி கீழே குனிஞ்சு பண்றதால 90% குடும்ப வேலை செய்கின்ற அந்த பெண்களுக்கு மலம் கழித்தல் என்பது எளிதா முடிஞ்சிடும். ஆனா நம்ம ஆண்கள்ல பாதி பேர் ஏஞ்ச உடனே செல்லு வச்சுக்கிட்டு சோபால சேர்ல வந்துவாங்க, இல்ல அப்படி டிவி பார்ப்பாங்க. இந்த மாதிரி உடல் உழைப்பு இல்லாத காலையில இருக்காதீங்க. ஏஞ்ச உடனே வீட்டுல இருக்கிற செல்ற வேலைகளை அங்க இருக்கிற பொருளை ஓரம் ஒதுக்கி வைப்போம், இதை எடுத்து வைப்போம், துணிமணிகளை அடுக்கி வைப்போம். ஏதாவது உங்களால் முடிஞ்ச சில்லற வேலைகளை கீழே குடிஞ்சி செய்யுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. அப்படி இல்லையா நேரம் இருக்குதா உடற்பயிற்சி செய்யுங்க. உண்மையிலே நடக்கிறது ரொம்ப நல்லது. வாக்கிங் சொல்லுவாங்கல்ல, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச தூரமாவது நல்லா கையும் காலம் நல்லா ஆட்டி நடந்து போயிட்டு வாங்க, அல்லது எளிய அந்த உடற்பயிற்சி செய்யுங்க. அப்படின்னா மலம் கழித்தல் போது உங்களுக்கு எளிமையா முடிஞ்சிடும், ஈஸியா வந்துடும். இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு வெது வெதுப்பா வெந்நீர் அதை கொஞ்சம் குடிச்சா ஃப்ரீயா வந்துடும். சில பேர் டீ காஃபி குடிச்சாதான் வரும்னு சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரி இருந்தாலும் அது ரொம்ப கெட்ட பழக்கம் நினைக்காதீங்க. டீயோ காஃபியோ டெய்லி காலைல ஒன்று சாப்பிட்றதால தப்பே இல்லை. அதெல்லாம் உண்மையிலே சாப்பிடுங்க. தினந்தோறும் அந்த பல்ல வளைக்கி மலங்கழித்தல் என்பதை இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் அசைவுகள் மூலியமா தினந்தோறும் அதை கொஞ்சம் கண்டிப்பா ஒழுங்கா செய்யற மாதிரி வச்சுக்கிங்க. உங்களுக்கு எப்படி இப்படி எளிமையான முறையில உடற்பயிற்சி செய்யணுன்றத அடுத்த வீடியோவில் நான் சொல்லி கொடுக்குறேன்.